படைப்புங்கிறது இப்போ நான் படம் பண்ணுறேன்னா அது என்னை மட்டுமே அவன் வச்சு பார்த்து என்னோட கேரியர் என்னோட லைஃப் ஒரு படைப்பு வந்து அந்த படைப்பாளியை மட்டுமே ஞாபகப்படுத்தக்கூடாது. நான் இப்போ வாழை காமிச்சேன்னா வாழைங்கிறது நான் என்கிட்ட நடந்த ஒரு உதாரணம் நான் எடுத்து வச்சுட்டேன். உலகளாவிய பிரச்சனை இது. உலகத்தில் ஒவ்வொரு நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கையை இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்தது. அது குறித்தான பார்வை அதை நிகழ்த்தினவங்களே இருப்பாங்க. ஒருவேளை அதை நிகழ்த்தினவங்களே இப்போ வேற ஒன்றா இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் அவங்கவுங்க நினைச்சு பார்த்துக்கிறது அவங்கவுங்கள நான் சொன்ன இதே மாதிரி சம்பவம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரணமாக ஒரு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சாதாரண ஒரு இன்னசென்ட் அனிமல்ஸ் கூட நம்ம பண்ணியிருப்போம். அதை ஒரு அனிமல்ஸ் கூட நம்ம அந்த கருப்பி வந்தப்போ இந்த மாதிரி நம்ம நாயை சாதாரணமாக நினச்சி ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல, அது விளையாட்டுக்காக ஒரு சுவாரஸ்யத்துக்காக பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் நிறைய பேர் கண்ணீர் விட்டு பேசியிருக்காங்க. இவ்வளோ பெயினாக அது இருக்கும்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு விஷயத்த எல்லாரும் கூட சேர்ந்து செய்யும் போது அது ஒன்றும் தெரியாது. திருப்பி அதை நம்ம இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம பூச்சியை மிதிச்சிட்டோம், நம்ம பார்க்காம போயிட்டோம்னா நமக்கு அந்த நிகழ்வே தெரியாது. ஏதோ மிதிச்சிட்டோம்னா நின்று திரும்பி பார்க்கும்போது அந்த பூச்சி செத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணிடுவோம். நம்ம தான் மிதிச்சா அது ஒரு பெரிய நமக்கு பெரிய எந்த விளைவையும் ஏற்படுத்த போவது கிடையாது, எப்படி ஜெயிலில் போட போவது கிடையாது, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நம்மளோட ஹியூமன் இருக்குல்ல, அந்த ஹியூமன் என்ன பண்ணுனா அப்படின்னு தோணும். அப்ப நின்று பார்க்கறது தான் உங்களை மாற்றும்.